பயங்கரவாதத்தை எந்த நிலையிலும் ஏற்க முடியாது, வேரறுப்போம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பயங்கரவாதத்தை எந்த நிலையிலும் ஏற்க முடியாது, வேரறுப்போம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது பேட்டியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் தீவிரவாத நிலைகள் மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதத்தை எந்த நிலையிலும் இந்தியா ஏற்காது என்பதை உலகிற்கு காட்டியுள்ளோம் என அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பேட்டியில பயங்கரவாதத்தை எந்த நிலையிலும் இந்தியா ஏற்காது அப்படிங்கறத உலகிற்கு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வேற என்னென்ன விஷயங்களை அதுல சொல்லியிருக்காரு? பூர்ணிமா, கடந்த ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பகலகாம் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. இதில் 25 இந்தியர்கள் மரணமடைந்தார்கள். இது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பழிவாங்கும் விதமாகவும், இதற்கு பதிலளிக்கும் விதமாகவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளின் முகாம்களில் இந்திய ராணுவம் இன்றைய தினம் தாக்குதல் என்பதை நேற்று நள்ளிரவில் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக 9 இடங்களில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. பல தீவிரவாதிகளின் முகாம்கள் என்பது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக தகவல்கள் வெளியாகிறது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் தற்போது வீடியோ என்பதனை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் தெரிவித்திருப்பது, பயங்கரவாதத்திற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், உலக நாடுகளுக்கு இதனை காண்பித்திருக்கிறோம் என்ற வகையில் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்பதாக தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது, பயங்கரவாதத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உலக நாடுகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த சிந்தூர் தாக்குதல் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பகல்காம் பகுதியில் பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய ராணுவம், அதாவது கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து இந்த தாக்குதல் என்பதனை நேற்று நள்ளிரவு நடத்தியிருக்கிறார்கள். இந்திய வான்படை எல்லைக்குள்ளாகவே இருந்து பாகிஸ்தான் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 9 முகாம்கள் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்திய எல்லையில் இருந்து பாகிஸ்தான் எல்லைக்கு செல்லாமல் இந்திய எல்லையில் இருந்தே தாக்குதலை உள்ளாக்கியிருக்கிறார்கள். இது இந்தியாவின் விமானப்படையின் திறனை காண்பிக்கும் விதமாக இருப்பதாகவும், உலக நாடுகள் மத்தியில் காண்பிக்கும் விதமாகவும் அமைந்திருக்கிறது என்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட 9 முகாம்களுமே பாகிஸ்தானின் தீவிரவாதிகளின் முகாம்கள் என்பதாகவும், பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்களோ அல்லது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளிலோ எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்பதாகவும் இந்திய ராணுவ தரப்பில் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்பது பகலகாம் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளின் முகாம்கள் தாக்கப்பட வேண்டும் என்ப நோக்கிலேயே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகவே உலக நாடு தலைவர்களும் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்பதாகவும் இதன் மூலம் கருதப்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய வான்படை சார்பில் 4 அடுக்கிலான அந்த வான்படை பாதுகாப்பு தளவாடங்களும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே பாகிஸ்தான் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தாலும் இதற்கு பழி தீர்க்கும் விதமாக இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம் என்பதாக தெரிவித்தாலும் கூட, இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் வான்படைக்கான அந்த 4 லேயர்களில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அம்சங்களும் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான முழு விவரங்கள் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு என்பது இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்கள் அனைத்தையுமே இந்திய வான்படை எல்லைக்குள்ளாகவே இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது, பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதாகவும், இதனை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தியிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். பூர்ணிமா, நள்ளிரவு 1:44 மணிக்கு இந்த ஏவுகணை தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. 9 இடங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஜெயலானி,
ஸ்ரீநகர் விமான நிலையமானது மூடப்பட்டிருக்கிறது. வேற ஏதும் விமான நிலையங்களில் தற்போது ஏதேனும் பதற்றம் நிலவி வருகிறதா? இது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது நேற்று நள்ளிரவில் இந்த தாக்குதல் என்பது நடத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த உறவு என்பது சற்று விரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே பல கசப்பான சூழல்கள் இருந்தாலும் கூட இந்த தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா அதிரடியான நடவடிக்கைகளை பல மேற்கொண்டது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் தரப்பிலும் இந்தியா தொடர்பான அந்த வான்வழி பகுதிகளை மூடுவதாகவும் தெரிந்தது. அதற்கு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய விமானங்கள் எதுவும் இந்தியா வான்வழி தளங்களில் பறக்கக்கூடாது என்பதாக தெரிவித்தது. தொடர்ச்சியாக ஏப்ரல் 22 முதல் இன்றைய தினம் வரை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளை என்பதையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்திய ராணுவ தரப்பிலும் இந்திய அரசு தரப்பிலும் பாதுகாப்புத்துறை தரப்பிலும் தினசரி பல்வேறு ஆலோசனைகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டது. திட்டமிட்ட இந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் கூறக்கூடிய கருத்துக்களாக இருப்பது, இன்றைய தினம் நாடு முழுவதும் அந்த போர் ஒத்திகைக்கான அந்த மார்ஷல் நிகழ்ச்சி என்பது நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் ஏற்கனவே நேற்றைய தினம் கூட இந்திய ராணுவ படையினர் பயிற்சி என்பதனையும் மேற்கொண்டார்கள். வான்வழி தாக்குதல் தொடர்பான ஏர்போர்ட் தொடர்பான பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் பயிற்சி மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழலில் நேற்று நள்ளிரவே தாக்குதல் உள்ளாக்கப்பட்டது சற்றும் எதிர்பார்க்காத சூழலாகவே கருதப்படுகிறது. இது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத நேரத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியிலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளின் முகாம்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித மீண்டும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கக்கூடியது, இந்தியாவை பொறுத்தவரை பயங்கரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்களோ அல்லது பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலோ தாக்குதல் என்பது நடத்தப்படவில்லை. இந்த தாக்குதல் முழுவதுமாகவே பகலகாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பயங்கரவாதிகளின் முகாம்களிலேயே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த ஸ்ரீநகர் பகுதிகளில் அந்த வான்வழி பாகிஸ்தான் இதற்கு பதிலளிக்கும் விதமாக எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படும் என்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் தற்போது 9 முகாம்களில் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடைபெற்ற இடங்களில் இருந்து அந்த ஸ்ரீநகர் விமான நிலையம் என்பது அருகாமையில் இருப்பதன் காரணமாக பொதுமக்களின் அந்த பயண சேவை என்பது இருந்தால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் இருக்கும் என்பதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்தும் விதமாகவும் தற்போது அங்கு விமான நிலையங்களுக்கு அந்த பொதுமக்களுக்கான அந்த விமான சேவை என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் தொடங்கி குஜராத் வரையிலாக இருக்கக்கூடிய அந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய விமானங்கள் எதுவும் நேற்று இரவு முதலாகவே அந்த பகுதிகளில் செல்லவில்லை என்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக விமான சேவைகளின் தொடர்பான அந்த செயலிகளை நாம் பார்க்கும்போது நேற்று இரவு முதலாகவே அந்த வழித்தடங்களில் எந்த ஒரு விமானமும் வான்வழி தளங்கள் உள்ளாக குறிப்பாக பாகிஸ்தான் வழியாகவோ அல்லது இந்தியா வழியாகவோ எந்த ஒரு விமானமும் பறக்காத சூழல் என்பதை காணப்படுகிறது. இந்த சிந்தூர் தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டதற்கான ஒரு சமிக்கையை குறிக்கும் விதமாக அமைந்திருப்பதாகவும் பல விமானப்படையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கிறது. ஏனென்றால் விமானப்படை ஒத்திகை நிகழ்வு இதற்கு முன்னதாக நாம் பார்த்திருப்போம். விமானப்படை ஒத்திகை நிகழ்வுகள் நடக்கும் போது வான்வெளியில் அந்த நாட் என்று சொல்லக்கூடிய அந்த தகவலை அனைத்து விமான சேவை நிலையங்களிலும் விமானப்படை சார்பில் அனுப்பப்படும். ஏனென்றால் அந்த சேவையின் போது அந்த விமானப்படைகளில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக இது அறிவிக்கப்படும். இது போன்ற சூழலே ஜெயலானி இணைப்பிலேயே இருங்க, கூடுதல் தகவல்களை பெறுவோம்.